எனக்கு ஸ்கூலில் நடந்த இந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் நடந்ததான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வரவே கூடாதுன்னு நினைக்கிற நாள் தான் வந்து இந்த பேரண்ட்ஸ் மீட் வரவே வந்தது. நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி உட்காந்துருப்போம். பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் வந்து இருக்கிறது இல்லாதது பொல்லாததெல்லாம் சில சமயம் சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் வீட்டுக்கு வருவோம். அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கவலையே படாதப்பா, நாளைக்குலேருந்து வந்துரு, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு. நம்மளும் மறுநாள் கான்ஃபிடென்ட்டாக நான் என்ன பண்ணேன்னா, ஓகே பேக்லாம் போட்டுட்டு ஹாப்பியாக காலங்காத்தால ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்தேன். நம்ம மிஸ் தான் கேள்வி கேளுனாங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். இது கூடமா தெரியாதுன்ட்டாங்க. புரிஞ்சுது. அதோட ஒன்று பேக் பெஞ்சுக்கு போய் உட்காந்தாச்சு. சரி, ஸ்கூலில் தானடா நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம போய் டியூஷனில் உட்காந்து படிக்கலாம், டியூஷனோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ சேர்த்து விடுவாங்க. வீட்டில் போய் உட்காந்தேன். அங்கே போனால் ஸ்கூலில் இது கூடமா சொல்லித்தரலன்னாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸும் ஒன்றா உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அது சொல்லிக் கொடுக்குறது இல்லை, படித்து சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியல, என்னடா ஸ்கூல்லையும் புரியல, டியூஷன் வந்தாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அப்போ நம்ம நிலைமை என்னடா அப்படின்னு சொல்லி. இதோட இன்னொரு அடிஷன் என்னன்னா, நான் 12th முடிக்கும் போது என் டீச்சர், இதை பாரு ஆல்பர்ட், ஓவராலாக ஆசைப்படாத படிக்கணும்னு, உன் ஃபியூச்சர் என்னன்னா நீ டேபிள் தொடச்சு உனக்கு டிப்ஸ் வரும், அதில் தான் நீ உன் குடும்பத்தை பார்த்துப்பேன்னு என்ன ஒரு டீச்சர் சொன்னாங்க. அதுக்குன்னு டீச்சர்ஸ் எல்லாம் கெட்டவங்க நான் சொல்ல, டீச்சர்ஸில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அது நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஆனால் சப்போர்ட் பண்ணுறவங்க ஒருத்தங்களோ 2 பேரும் இருந்தாங்கன்னா, நம்மளை நெகட்டிவாக கீழே தள்ளக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் உருவாக்குது. ஸோ எந்த டீச்சர் வந்து என்னை டேபிள் துடைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களோ, எந்த டீச்சர் வந்து எந்த ஸ்கூலில் என்ன சொன்னாங்களோ, அதே ஸ்கூலில் அதே டீச்சர் முன்னாடி நான் வந்து எந்த ஸ்கூல் என்னை அவமானப்படுத்திச்சோ அதே ஸ்கூலில் நான் கிளாஸ் ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்தேன். அதே ஸ்கூலில் அதே டீச்சர் முன்னாடி நான் பசங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் 100 கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரியே யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவஸ்தப்பட்டு இருக்கீங்கன்னா, 9th-லேருந்து 10th போயிருப்பீங்க, 10th-லேருந்து 11th 12th போயிருப்பீங்க. இந்த வருஷம் நான் படிக்கணுமே நீ நினச்சிட்டு இருக்கலாம். உன் மனசில் நானும் படிக்கணும், படித்து நான் காமிக்கணும் உன் மனசில் இருந்தால் மட்டும் போதும். அறிவு கொடுக்குறது ஒரு டீச்சரோட வேலை. நீ இனிமேல் ஐயோ எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, கேள்வி கேட்டால் இது பண்ணிடுவாங்களா, உனக்கு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு கம்மிங் May 17th ஒரு நியூ பேட்ச் ஜெயின் அகாடமியில் ஆரம்பிக்கிறேன். யாருக்கு கவலை இருந்தாலும், ஐயோ நம்மளாலலாம் உன்னால மார்க் எடுக்க முடியலன்னா வேறு யார் எடுப்பா மார்க்கு, நீ தான் மார்க் எடுக்க போகிற. கம்மிங் May 17th ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேட்ச்சில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஆனால் இதில் ஒரே ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நியூஸ்னால், எல்லா பேட்ச்லையுமே நான் வந்து 100க்கு மட்டும்தான் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் யாராக இருந்தாலுமே சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. May 17th 10th 11th 12th யார் இருந்தால் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, போத் ஸ்டேட் போர்ட் அண்ட் CBSE. தேங்க்யூ ஸோ மச். சி ஆல் இன் த கிளாஸஸ்.